புயலுக்கு ஒரு பொன்விழா. நான் அபூர்வ ராகம்தான் என அறிமுகத்திலேயே ஆணித்தரமாய் சொன்னவனே. பாண்டியன் உனது முதல் கதாபாத்திரத்தின் பெயர். அதனால்தான் 50 ஆண்டு காலமாய் மன்னனாகவே தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருக்கிறாய். கதாநாயகர்களின் இலக்கணங்களை கருப்பு நிறம் கொண்டு அழித்தவனே. உன்னால் கருப்பு நிறத்திற்கொரு பெருமை, மற்ற நிறங்களுக்கு உன்மேல் பொறாமை. கூலிங் கிளாஸும் குளிர்ந்து போனது அலட்சியமாய் நீ அணிந்த போதுதான். வரலாற்றில் நாணத்தால் சிகரெட் சிவந்தது நீ ஒருவன் ஸ்டைலாய் பற்ற வைத்த போதுதான். முன்பெல்லாம் திருவிழா காலங்களில் சூப்பர் ஸ்டாரின் திரைப்படம் வெளியாவது உண்டு. திரையுலகம் தாமதமாய் புரிந்து கொண்டது. சூப்பர் ஸ்டார் படம் வெளியானால் அன்றுதான் ரசிகர்களுக்கு நிஜ திருவிழா என. வளைந்து நெளிந்து செல்லாது தோட்டா, அதுவே சற்று நிலை தடுமாறும் எதிரில் நீ நடை போட்டா. உன் வேகம் கண்டு வீசுவதால்தான் அதற்கு பெயர் புயல். உன்னை பார்த்த பின்தான் சூரியனும் மகிழ்ச்சியாய் மேற்கில் கொள்கிறான் துயில். கோவில் சொத்துக்களை கொள்ளையடித்தால் அவன் பெயர் கஜினி. தன் சொத்துக்களை கோவிலுக்கும் தர்ம காரியங்களுக்கும் செலவிட்டால் அவர் பெயர் ரஜினி. உன்னை காண அரங்கிற்கு தாத்தாவும் அப்பாவும் வந்தார்கள் போனார்கள். இன்று நானும் என் மகனும் வருகிறோம். நாளை என் பேரனும் பேத்தியும் வருவார்கள் போவார்கள். திரைவானின் நிரந்தர நட்சத்திரமே, கலைவானில் கருப்பு சூரியனே. 50 ஆண்டு ஜல்லிக்கட்டில் அடக்க முடியாத முரட்டு காலை நீ. 100 ஆண்டு ஆனாலும் ரசிகர்கள் பார்க்க துடிக்கும் அதிசயம் நீ. அரை நூற்றாண்டாய் பூசுகிறாய் சினிமாவில் அரிதாரம். எங்களை பொறுத்தவரை நீதான் கடவுளின் 10வது அவதாரம். அன்புடன் ராஜகுமாரன்.